அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணவையாச்சி சமையல். இந்த காணொளியில சுவையான பட்டர் பீன்ஸ் வறுவல் எப்படி எளிமையா செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 600 கிராம் உரிக்கப்பட்ட பட்டர் பீன்ஸ், 1 கப் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. முதல்ல பட்டர் பீன்ஸ் வறுவல் செய்ய குக்கர்ல பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பட்டர் பீன்ஸ் வேகிறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்களை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்க பாக்குறீங்களே, நல்லா இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுப்புல கடாயை வச்சு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் வீட்டு மசால் பொடி, கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த பட்டர் பீன்ஸையும் சேர்த்து விட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இது கூட ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். திரும்ப ஒரு மூடி போட்டு இதை நல்லா வத்த விட்டுடலாம். இப்ப பட்டர் பீன்ஸ் வறுவல் நல்லா வத்திருச்சு. அதோட வாசனை நம்ம மூக்கே தொலைக்குது. இப்ப அதை நல்லா கிண்டி விட்டு இறக்கிடலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மல்லித்தலைய சேர்த்துக்கலாம். சுட சுட சுவையான பட்டர் பீன்ஸ் வறுவல் தயார். வாங்க ருசிச்சு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி.